PQR 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் ட்ரூத் டேபிள் மேக் பண்ண போறீங்கன்னு பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் PQR வழக்கம் போல எழுதிக்கோங்க. Pல என்ன செய்வோம், நம்ம ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு போடுவோம். இப்போ வந்து இதில் 3 வேரியபிள் இருக்கனால 8 இது வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன போடுவீங்க, ஃபர்ஸ்ட் 4 இது ட்ரூ போடுவீங்க. அதுக்கடுத்து அந்த கடைசி ஃபைனல் உள்ள 4 வந்து ஃபால்ஸ் போடணும். அதே இது கியூல வந்து ஃபர்ஸ்ட் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அடுத்து ஆர்ல வந்து ஒரு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இது 3 வேரியபிள் கேட்டா இப்படித்தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் PQRங்கிறது. Pல என்ன எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் 4 ட்ரூ அதுக்கடுத்த 4 வந்து ஃபால்ஸா எழுதுவீங்க. கியூல 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு எழுதணும். ஆர்ல ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதணும். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன சிம்பிள், நெகோசியேஷன் சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வர்றதுதான் இந்த சிம்பிள். ஓகேவா? இது போடுவாங்க அல்லது இது கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இங்க P நெகோசியேஷன் P கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்னது 4 இது ட்ரூவா இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல இங்க எழுதணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம், ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ், ட்ரூக்கு ஆப்போசிட் ஃபால்ஸ். ஓகேவா? இதுல 4 இது வந்து ஃபால்ஸா இருக்கு, அப்படியே ஆப்போசிட்னா என்ன எழுதுவோம், ட்ரூ ட்ரூ ட்ரூ. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்ப இந்த லைன் எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, Q அதுக்கடுத்து இது என்னது, இது என்ன சிம்பிள், ஆர் சிம்பிள். ஓகேவா? இப்படி கவுத்தி கொடுத்திருந்தா ஏ மாதிரி ஷேப்ல கொடுத்திருந்தா அது அண்ட் சிம்பிள், இப்படி கொடுத்திருந்தா அது ஆர் சிம்பிள். ஆர் சிம்பிள்ல உங்களுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தா மட்டும்தான் ஃபால்ஸ். ஓகேவா? மற்றபடி என்ன வந்தாலும் அது வந்து ட்ரூ தான். இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆட் பண்ற மாதிரி. இது வந்து ஆர். ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்கேன், ஆட் அடிஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது ஆர் சிம்பிள், இது என்னது அடிஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிஷன்ல என்னது, ஃபால்ஸ் 0 0ன்னு வந்தா மட்டும்தான் 0 வரும். ஓகேவா? ட்ரூன்னு ஒரு நம்பர் வந்துட்டாலே நம்ம 0 ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரூ தான் வரும். ஓகேவா? 1 + 0னா உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ ட்ரூ தான் வரும். ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தா மட்டும்தான் ஃபால்ஸ் இந்த சிம்பிளுக்கு. ஓகே? இப்போ பாருங்க, நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, Q இது ஆர் கொடுத்துருக்காங்க, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. Qவையும் ஆரையும் தான் கம்பேர் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதோட ஆன்சரை இதில் எழுதுவோம். ஓகே? இப்போ இதில் ட்ரூ ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க, ட்ரூ எழுதிடலாம். ட்ரூ ஃபால்ஸ்னாலும் ட்ரூ தான் உங்களுக்கு, ஃபால்ஸ் ட்ரூனாலும் ட்ரூ தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தால் மட்டும் உங்களுக்கு ஃபால்ஸு. ஸோ இங்கே என்ன எழுதிடலாம், ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தனால இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்துடும். ஓகேவா? ட்ரூ ட்ரூ தான் ட்ரூ தான், ட்ரூ ஃபால்ஸ் தான் ட்ரூ தான், ஃபால்ஸ் ட்ரூ தான் ட்ரூ தான். அடுத்து என்னது, இங்கே ஃபால்ஸ் ஃபால்ஸ், இங்கேயும் 2 ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபால்ஸ். ஓகேவா?